Hi students, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் வால்யூம் 2ல் 12th யூனிட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப். ஸோ கார்பனைல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ இதில் 3 பை பாண்டு ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. அந்த 4 பாண்டில் 3 வந்து பை பாண்ட் இருக்குது, ஒரு சிக்மா பாண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1 2 3 இருக்கு, 3 சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்கு. இங்கேருந்து ஒரு பை பாண்ட் இருக்கு, மொத்தம் 4 பாண்டு. ஸோ இதை தான் அவங்க வந்து நிறைய வேர்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் அழகாக பார்த்தாலே புரியும். ஸோ பை பாண்ட் வந்து சைடு வைஸாக இந்த ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கு, ஓவர்லேப் ஆகிருக்கு சைடு வைஸ். ஸோ அதை வேணால் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டயக்ராம் போடுறது காரணம் என்னங்கிறதையும் சொல்லுதேன். ஸோ இப்போ கார்பனைல் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ தான். கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். 1 2 3 4 4 பாண்ட் இருக்கு. இப்போ இதில் அவங்க இது சிக்மா பாண்டு, இது சிக்மா பாண்டு, இங்கே ஒரு சிக்மா பாண்டு, ஒரு பை பாண்ட் இருக்கு. இதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இதை தனியாக எடுத்து எழுதுறேன். சி சிங்கிள் பாண்ட் ஓ போட்டு இங்கே ஒரு இது ஒரு இது. ஸோ இப்படி சைடு வைஸாக இது என்ன செய்யும், ஓவர்லேப் ஆகும். சைடு வைஸாக இது ஓவர்லேப் ஆகும். அதான் வந்து பை பாண்ட் அப்படின்னு அர்த்தம். அதை தான் அவங்க வேர்டிங்காக கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ்ஸு V2 ஹைப்ரடைஸ்னு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹைப்ரடைஸ், இதில் 2 ஆட்டம், ஒன்று கார்பன் இருக்குது, இன்னொன்று ஆக்சிஜன் இருக்குது. இந்த sp2 அப்படிங்கிறது கார்பன் 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 கார்பன். ஸோ ஒரு எஸ்ஸு 2 p ஆர்பிட்டால் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுறது தான் sp2 ஹைப்ரடைஸ்டு. சரிங்களா? ஸோ எத்தனை பாண்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இதுதான் இங்கே கலரில் அதோடைய ஆங்கிள் எவ்வளவு எல்லாமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் மெத்தட் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிகைட் கீட்டோன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். வேர்டிங் ரொம்ப முக்கியம். ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க, கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஸோ வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம பொதுவாக படிச்சிருக்கோம், ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிகைட், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன். ஸோ இதில் ப்ரைமரி செகண்டரி என்னன்னு தெரியணும். பட் இது உங்களுக்கு க்ளூ. இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னெல்லாம் இருக்குது, இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சோடியம் டைக்ரோமேட் இருக்குது, சோடியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அப்புறம் பிசிசின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஃபார் ஆக்சிடேஷனுக்கு. பிசிசி அப்படிங்கிறது சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட், அதான் பிசிசி, பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஸோ இதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. பிசிசி வந்து ஆல்டிகைடை ஈல்டு பண்ணோம். அதர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிகைடு அல்லது கீட்டோனை இன்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். பார்த்தீங்களா? அப்போ ஆல்டிகைடு கீட்டோனை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆசிட் கிடைக்கிது. ஸோ எதெல்லாம் க்ளூ அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆல்கஹாலை வந்து ஹெவி மெட்டல் கேட்டலிஸ்ட்டு காப்பரு சில்வரு இது வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் வந்து ஆல்டிகைடு கீட்டோனை கொடுக்குது. ஸோ நல்லா கவனிச்சிடுங்க. ஆல்கஹாலை ஹெவி மெட்டல் கேட்டலிஸ்ட் காப்பர் சில்வர் அதில் பாஸ் பண்ணும்போது ஆல்டிகைடு கீட்டோனை கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் மூலியமாக நம்ம ஆல்டிகைடு கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஜென்ரல் தான். அடுத்தது அல்கீனை ஓசோனலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும். நம்ம ஆல்ரெடி ரிடக்டிவ் ஓசோனலிசிஸ் ஆஃப் அல்கீன் கிவ்ஸ் ஆல்டிகைடு கீட்டோன் அது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். பட் இங்கே திரும்பவும் அதை பாருங்கள். அல்கீன் react with ozone to form ozonide. Then subsequent cleavage, cleavageனா பிளவு,
with zinc and water gives aldehyde and ketones. Zinc test removes H2O2 form which otherwise can oxidize aldehyde ketone. ஸோ வேர்டிங்கில் கொடுத்துருக்கிறது கன்ஃபியூஸாக இருந்தாலும் ரியாக்ஷனாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து அல்கீனில் அவங்க முதல்ல என்ன எடுத்திருக்காங்க, பியூட்டீன் அல்லது பியூ2ஈன்னு எடுத்திருக்கிறாங்க. இதை ஓசோன்லிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கு, ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகி நடக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ரியாக்ஷன் எழுதுகிறேன். ஜிங்க் டெஸ்ட் வந்து பெஸ்ட் ரிடக்டிவ் ஏஜென்ட்டு போடும்போது எத்தனால் அதாவது ஆல்டிகைடு கிடச்சிருது, கூடவே H2O2 கிடைக்குது. ஸோ இதை ரியாக்ஷனாக எழுதி பார்க்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்கிறது பியூ2ஈன். ஸோ பியூட்னா 1 2 3 4. ஸோ இதில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் CH3 நடுவில் CH டபுள் பாண்டு. ஸோ இதுதான் வந்து பியூ2ஈன். ஸோ இப்போ இது கூட ஓசோனலிசிஸ் அப்படின்னா O3 போட போகிறேன். என்ன நடக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். ஸோ எப்படி என்ன நடக்கு, ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் மாதிரி எழுதுறேன். CH3 இந்த O3 வந்து எப்படி ஆட் ஆகுது, CH3 CH3 இந்த O பாருங்க ஆட் ஆகுது. O எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத பாருங்க, ரெட் கலர்ல காட்டியிருக்கேன். ஓசோன்லிசிஸ்ல 3 ஓவும் இப்படி ஆட் ஆகுது. அடுத்து பாண்ட் பிரேக்கிங் வந்து இப்படி நடக்குது, பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆகுது, அதை நான் கீழே எழுதுறேன். ஸோ இந்த இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் என்ன, CH3 CHO. அதே மாதிரி இங்கே பிரேக் ஆனாலும் CH3 CHO தான், அப்போ 2. ஸோ அடிஷ்னலாக வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வரும், H2O2. ஜிங்க் டெஸ்ட் போடுவாங்க, இதில் வந்து ஜிங்க் டெஸ்ட் இதுக்கப்புறம் போடும்போது இந்த இடத்துல ஜிங்க் போடுவாங்க. ஜிங்க் டெஸ்ட் போட்டு கேட்டாலிசிஸ் பண்ணோன்னா இது கிடச்சிரும். ஸோ இதே மாற்றி எழுதுகிற பாருங்க, இதை CH3 C ஹைட்ரஜன் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு மெத்தில் போடுறேன். ஸோ இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு மெத்தில் போடுறோம், அவ்வளோதான். இதை ஓசோனிசிஸ் பண்ணாங்கன்னா CH3 CH3 இப்போ O இப்படி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ கட் ஆகும்போது இப்படி கட் ஆகும், இப்படி கட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஜிங்க் போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் மெட்டல் கேட்டலிஸ்ட் என்ன நடக்கும், CH3 CHO ப்ளஸ் இது ரெண்டும் CH3 CO CH3 ப்ளஸ் H2O2 கிடைக்கும். ஸோ இங்கே இது வந்து எத்தனால் சொல்லுவாங்க, எத்தனால். இது வந்து ப்ரொப்பனால். ஸோ ஆல்டிஹைடும் கிடைக்கி கீட்டோனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எவால்வேட் யுவர் செல்ஃபில் ரிடக்டிவ் ஓசோன்லிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரொப்பீன் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பியூட்டீன் கேட்டிருக்காங்க, அடுத்து ஐசோபியூட்டின். ஸோ எப்படி ப்ரொப்பீன் எழுதுறது, ப்ரொப்பீன் அப்படின்னா 3 கார்பன் இருக்கணும், 1 2 3, ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்கணும். அப்போ CH3 CH2 கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இப்போ போட்டீங்க அப்படின்னா H சிங்கிள் பாண்ட், H டபுள் பாண்ட், H பாருங்க, கார்பனை சுற்றி எல்லா கார்பனை சுற்றியும் 4 பாண்ட் இருக்கும். இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா 4 பாண்ட் இருக்கும், இது எடுத்தீங்கன்னா 4, இதையும் 4. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரொப்பின் எழுதாச்சு. இது வந்து ஓசோன் லிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓசோன் லிசிஸ் அப்படின்னா O3 என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். CH3 CH2 இந்த O வந்து இதுலேயும் அட்டாச் ஆகும், இதுலேயும் அட்டாச் ஆகும், இங்கேயும் O. சரிங்களா? இப்போ அடுத்தது ஜிங்க் போடுறேன். ஜிங்க் இன்
ஹைட்ராலிசிஸ் போட்டீங்க அப்படின்னா பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? CH3 CHO plus CH2O, which means HCHO. சரிங்களா? ஸோ அப்போ எத்தனாலும் கிடைக்கி ஃபார்மால்டிஹைடும் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடு அதே இது ரெண்டாவது 1-பியூட்டீன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1-பியூட்டீன் அல்லது பியூட்டோனின் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதுறது? 4 கார்பன் 1 2 3 4 ஒன்றாவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்கணும். அப்போ CH2 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 CH3 கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். சரிங்களா? சரி, இந்த இடத்துல CH தான் 3 பாண்ட் ஆயிருக்கு, 4 பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஓசோனிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பிரேக் ஆகும். அப்போ CH3 CH2 CH CH2 O வந்து இங்க ஒரு O, இங்க ஒரு O, திரும்ப இதில் ஒரு O, இதில் ஒரு O ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் சிங்க் டஸ்ட் போடும்போது இப்படி கட்டிங் ஆகும். சேம் தான், ஒரே மாதிரி தான். சிங்கின் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா CH3 CH2 CHO ப்ளஸ் CH2O கிடைக்கும். ஸோ இது வந்து 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பனல், இது வந்து ஃபார்மால்டிஹைட். நெக்ஸ்ட் மூணாவது ஒன்று வந்து ஐசோபியூட்டிலீன். எப்படி எழுதுறோம் பாருங்க. கார்பன் போட்டுருங்க, ஒரு கார்பன் பிரான்ச்சில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். CH2 CH3 CH3. ஸோ இது ஐசோபியூட்டிலீன். ஸோ இதை ஓசோனிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல அப்போ என்ன நடக்கும்? CH3 CH3 CH2 இந்த இடத்துல ஓசோனிசிஸ் பண்ணும்போது இது கிடைக்கும் பாண்டு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரிக்கும், ஆனால் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல கட் ஆகும். கட் ஆச்சு அப்படின்னா ஜிங்கின் ஹைட்ராலிசிஸ் போட்டீங்க அப்படின்னா CH3 COCH3 ப்ளஸ் CH2O. ஸோ இது வந்து ப்ரோப்பனோன்னு சொல்லலாம். ப்ரோப்பனோன் அல்லது அசிட்டோன். இங்கே ஃபார்மால்டிஹைட். தட்ஸ் இட்.